பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ லஹும் ஜன்னாத்துன் நஈம், அவர்களுக்கு நிஅமத்துகள் நிறைந்த சொர்க்கம் இருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வினுடைய வாதா வாக்குறுதி உண்மையானது. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அந்த அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே நல்லவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஷரியத்துக்கு கட்டுப்பட்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சொர்க்க சோலைகளிலே விதவிதமான நியமத்துகள் அவர்களுக்காக இருக்கிறது, விதவிதமான உணவுகள் இருக்கிறது, உயர் ரகமான வாகனங்கள் இருக்கிறது, பரிசுத்தமான பிரகாசமான முகங்கள் கொண்ட மனைவியர்கள் அவர்களுக்காக இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளும் நிரந்தரமானது, அவர்களும் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளுக்கு முடிவும் கிடையாது, இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய நியமத்துகள் குறையவும் குறையாது, கெட்டு போகாது, நிரந்தரமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், இது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, அது மாற்றம் அடைவது கிடையாது, மாறுவது கிடையாது. வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகள் அது உண்மையானது. அந்த அல்லாஹ் இருக்கிறானே சங்கை மிகுந்தவன், கரீம், மன்னான், முஹ்சின், முனீமாக இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அந்த அல்லாஹ் சக்தி படைத்தவன், மிகைத்தவனாக இருக்கிறான். எல்லாம் அவன் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், அல்லாஹ் பேசும் எந்த பேச்சாக இருந்தாலும், அல்லாஹ் எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் அது நுண்ணறிவை விட்டும் நீங்கியது கிடையாது. எல்லா விஷயங்களிலேயும் நுண்ணறிவு என்பது இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை மூமின்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் ஷாஃபியாகவும் ஷிஃபா தரக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். யார் ஈமான் இல்லாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு குர்ஆன் காதிலே கேட்பது இல்லை, குர்ஆனை அவர்கள் கண்ணால் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசும்போது வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனை எந்த குர்ஆனை நாம் இறக்கி கொடுத்தோமோ அந்த குர்ஆனில மூமின்களுக்கு நோய் நிவாரணமும் ரஹ்மத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யார் சாலிம்களாக இருப்பார்களோ, அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு நஷ்டம்தான், எப்பயுமே நஷ்டம்தான். அல்லாஹ் தஆலா பிறகு பேசுகிறான், خلق السماوات بغير عمد, தூணே இல்லாத வானத்தை அவன் படைத்தான். தரவுனஹா, அந்த வானத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். வால்கா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிக்கும், உங்களை கொண்டு அசையாமல் இருப்பதற்காக மலைகளை பூமியிலே உறுதியாக நிறுத்தி வைத்தான். அச்சாணி மாதிரி அல்லாஹ் நிறுத்தி வைத்ன். பஸ்ஸஃபீஹா மின் குல்லி தாப்பா, இந்த பூமியில எல்லா வகையான உயிரினங்களையும் அவன் பரவ விட்டு விட்டான், அல்லாஹ் பரப்பி விட்டான். வன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலே இருந்து மழையை நாம் இறக்கினோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம், இந்த பூமியில அந்த மழையினால இந்த பூமியில நாம் முளைப்பிட்டோம், அழகான எல்லா வகையான புற்பூண்டுகளையும் இந்த பூமியில நாம் முளைய வைத்தோம். ஹாதா ஹல்குல்லாஹ், இதை அல்லாஹ் படைத்தான். ஃபாரூனி மாதா ஹலகல்லதீன மின் தூனி, அல்லாஹ்வை தவிர எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எதை படைத்தார்கள் எனக்கு காட்டுங்கள். ஃபாரூனி, எனக்கு காட்டுங்கள். பலி தாலிபூன ஃபீ தலாலின் முபீன், அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளிலே தன்னுடைய சக்தியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானம் பூமியில இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்தவன் தன்னந்தனியே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வானத்தை அவன் படைத்தான்,
தூணே இல்லாமல் அதை உயரமாக்கி அல்லாஹ் வைத்தான். மெய்யாலும் வானத்துக்கு எந்த தூணுமே கிடையாது. எங்கேயாவது வானத்துக்கு தூண் இருக்கிறத பார்த்திருக்கிறீர்களா? என்ன, வானத்துக்கு தூணே இல்லை. திகைரி அமதின், ஒரு சின்ன கட்டடத்தை தூண் இல்லாம பில்லர் இல்லாம நிப்பாட்ட முடியல. உலகத்தையே சூழ்ந்து இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தையே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வானம் தூணே இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறது. அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், வானத்துக்கு தூண் இருக்குங்க, ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது அவ்வளோ சரியா எனக்கு படலை. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாவே சொல்லிவிட்டான், கலக்க சமாவாத் பிகைரி அமதின் அப்படின்னு, தூணே இல்லாமல் வானத்தை அவன் படைத்தான் அப்படின்னு. அப்புறம் நம்ம என்னங்க அதில் முடிவு பண்ணுறது? இது சம்பந்தமாக விளக்கமாக சூரத்துல் ரஅதுல நான் உங்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன். திரும்பவும் இதுக்குள்ளார ஆழமாக போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பூமியை அல்லாஹ் படைத்தான். அந்த பூமியில அல்லாஹ் தஆலா உறுதியான மலைகளை அல்லாஹ் உருவாக்கினான். பூமி ஆடாமல் அசையாமல், பூமி நடுக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பூமியில மலைகளை அச்சாணிகளை போல அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மலைகள் இருப்பதனால தான் நிலநடுக்கங்கள் இல்லாமல், பூகம்பங்கள் இல்லாமல் இன்னைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். மலைகளை பல இடங்களிலே பெயர்த்து எடுக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு பூகம்பங்களை சந்திக்கிறார்கள். பாருங்க, ஆப்கானிஸ்தானில் இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கட்டட இடிபாடுகளிலே சிக்கி எல்லாம் மோத்தா போனாங்க. இப்படி அல்லாஹ் சொல்றான், பூமி ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக உங்களை கொண்டு அசையாமல் இருப்பதற்காக வேண்டி மலைகளை பூமியில உறுதியாக நாம் நிறுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுறான். அதே மாதிரி பூமியில பூமியில எல்லா வகையான படைப்பினங்கள் அல்லாஹ் தஆலா மக்லூக்குகளை படைத்து அல்லாஹ் இந்த பூமியில அல்லாஹ் பரவ விட்டு விட்டான். உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் உயிரினங்கள் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் எவனும் கண்டுபிடிக்கல. எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு, ஆனா எவனும் எண்ணி பார்த்தானா அப்படின்னா கிடையாது. அல்லாஹ் உலகத்துல அவ்வளவு ஜீவராசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் ஒரு காலிக், தான் ஒரு படைத்தவன் என்பதை அல்லாஹ் பறைசாட்டி விட்டு, படைத்தது மட்டும் நம்முடைய வேலை இல்லை, படைச்சு அல்லாஹ் அப்படியே விட்டுட்டு போகல. அல்லாஹ் படைத்தது மட்டுமல்லாமல் படைத்த பொருள்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ராசிக் ரஸாக் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். வன்சல்னா மினஸ் ஸமாஇ மா, வானத்திலே இருந்து மலையை நாம இறக்கினோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம், அழகான எல்லா வகையான புற்பூண்டுகளையும் பூமியில நாம் முளைய வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விதவிதமான பொருள்களை எல்லாம் பூமியில மலையை கொண்டு அல்லாஹ் விளைய வைக்கின்றான். பார்ப்பதற்கு அழகானவையாக, சாப்பிடுவதற்கு ருசியானவைகளாக, மனிதனுக்கு லாபம் தரக்கூடியவைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளையும் அல்லாஹ் விளைய வைக்கிறான். எப்போ என்ன எது தேவையோ அல்லாஹ் மலையை இறக்கி அல்லாஹ் பூமியில இருந்து முளைய வைத்து விவசாயி அதை அறுவடை செஞ்சு அது மார்க்கெட்டுக்கு வந்து சேருது, நம்ம வாங்குறோம், நம்ம சமைக்கிறோம், சாப்பிட்றோம். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஏற்பாடுங்க. அல்லாமா ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், மனிதனும் கூட பூமியினுடைய ஒரு விளைச்சல் தான் அப்படின்னு சொன்னான். மனிதனும் மண்ணால படைக்கப்பட்டவன் தானே. மண்ணினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான். பிறகுதான் அல்லாஹ் இந்திரியங்களை கொண்டு அல்லாஹ் உருவாக்கினான். முதல் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவர். ஸோ அதனால் அல்லாமா ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனிதனும் பூமியினுடைய ஒரு விளைச்சல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொர்க்கவாசி கண்ணியமானவன், நரகவாசி இழிவானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன பேசி காட்டுகிறான் அப்படின்னு சொன்னா, ஹாதா ஹல்குல்லாஹ், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு, எல்லாம் உங்க முன்னால இருக்கு. உங்க முன்னால உங்க கண்ணால எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ எவ்ரிதிங், இது எல்லாமே அல்லாஹ் படைத்த படைப்புகள். பாரூனி மாதா ஹலகல்லதீன மின் தூனி, அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்குகிறீர்களே, அந்த கடவுள்கள்
என்ன படைத்தார்கள் எனக்கு காட்டுங்கள். நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, ஃபாரூனி மாதா ஹலகல்லதீன மின் தூனி, அவங்க எதை படைத்தார்கள் காட்டுங்க. ஒரு சின்ன கல்ல மண்ணை எதை படைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கின்றார். எப்போ அவர்கள் படைத்தவர்கள் இல்லையோ அவர்கள் காலிக் இல்லை, படைத்தவன் இல்லை. எப்போ அவர்கள் படைத்தவன் இல்லையோ அவர்கள் வணங்கப்பட தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பிறகு தகுதியற்றவர்களை வணங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய தர்மத்துக்கு மாற்றமான ஒரு செயல். சோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பலி ஸாலிமூன ஃபீ ضلالின் முபீன். அல்லாஹ் தஆலாவுக்கு யார் இணை வைக்கிறானோ அவனை விட பெரிய குருடன், அவனை விட பெரிய செவிடன், அவனை விட அறிவு இல்லாதவன், அவனை விட கல்வி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், முட்டாள் எவன் இருக்க முடியும்? ஸாலிமூன ஃபீ ضلالின் முபீன். அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.